ஓகே, உங்களுக்கான கோமாளி யாருன்னு பாக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. சோ திவ்யா துரைசாமி எடுத்த அந்த கோமாளி வாங்க. இல்ல யார் வந்தாலும் செத்தா இன்னைக்கு திவ்யா. தேவையில்லாம அவளே சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிட்டா திவ்யா. வாங்கிட்டா வா. இது நேரமா திக்கு திக்கு இருக்கியா நம்ம பொழப்பு. All the best. Yeah, all the best, all the best. அவங்க யார் வேணாம் அவங்களே வந்துட்டாங்க. முத்தம் கொடுத்து சேர்ந்திட அண்ணே என்னை காண ஏன் இவ்வளவு தாமதம்? கோபால் 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 சொல்லுடா. ஒரு ஆம்பளைக்கு அவ்வளோ ஆசை இருக்கும். ஆனா ஒரு பொண்ணாக பிறந்த எனக்கு ஒரே ஆசைதான் இருந்துச்சு. இங்க வந்து சமைக்கிறவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு. ஆனா இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து இந்த குப்பாயாவை தங்க போட்டுட்டு இல்ல Dress. இங்க வா. நான் இப்போ சரோஜா தேவி அம்மா நடிச்சிட்டு இருந்தேன். என்ன இங்க நீ இப்படி பண்ண? என்ன சொன்ன உனக்கு? நான் வேணாம். என்ன சொன்ன நீ? எனக்கு வேண்டாம்னு சொன்ன கோமாளில முதல் பேரே உன் பேர் தான். இனி சொல்ல அன்ஷிதாவை பத்தி நீ. எனக்கு ஒண்ணு பிடிக்கல. எனக்கு ஒண்ணு பிடிச்சா வந்தா நீ தான் என்ன சூஸ் பண்ண. ஆமா அவங்கள சூஸ் பண்ணாங்க. ஏய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த நிமிஷத்துல இருந்து உன்னை விட்டுட்டு மீதி எல்லாரையும் நான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஐயோ ரொம்ப நல்லது. வேற மாதிரி. எனக்கு இன்னைக்கு வேலை என்ன தெரியுமா? உன்னை சமைக்கவே நான் விட மாட்டேன். உன் டேபிள் கீழே இன்னைக்கு கேஸே இருக்க மாட்டேன், பிளேட் இருக்க மாட்டேன், பாத்திரம் இருக்க மாட்டேன், ஸ்பூன் இருக்க மாட்டேன், கரண்டி இருக்க மாட்டேன். பிரியங்கா சூப்பர் திவ்யா, நீங்க உங்க கோமாளியை கூட்டி போலாம். ஹன்ஷிதா உங்களை பத்தி என்னெல்லாம் சொன்னாங்கன்றத மறந்துடாதீங்க. கூட்டிட்டு போக வேணாம், இன்னைக்கு இவள நான் தான் கூட்டிட்டு போறேன். அடுத்து நம்ம கூப்பிட போறது யார் தெரியுமா? கை தூக்குறாரு கணேஷ். வாங்க சார். நான் அவர் கூட ஒரு வாட்டி கூட பேர் பண்ணல. ஷோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. லேடிஸ் கையில டச் வாங்க நீங்க தான் டச் பண்ணி குடுங்க. சார் வெற்றி 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 வெற்றி. சார் இங்க ஒரு லேடிஸ், இங்க ஒரு லேடிஸ். ஐயோ இந்த அவமானம் உனக்கு டேஞ்சர் தேவையா? சோன் இன்னைக்கு இருக்குதானப்பா? 2 3 அவரே பறந்துருவாரு போல எக்ஸைட்மென்ட். ஓகே நான் நான் எதிர்பார்த்தது கிடைச்சிச்சு. ஓகே பை சார் நீங்க கேட்ட மாதிரி வந்துச்சு பாருங்க. எது? நீங்க ஜென்ஸ தொட சொல்லிருந்தீங்கன்னா லேடிஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மனசு தளர விடாதீங்க. இல்ல வர வைங்க சார், பாத்துறேன். ஓகே, மேட்டுக்குடியில நான் அந்த கோமாளி வாங்க. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸா பார்க்கலாம். சஸ்பென்ஸ். கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும். எனக்கு என்ன சொன்னீங்க? பொண்ணு வந்ததுக்கு சந்தோஷமா சமைக்க சொன்னீங்களா? இன்னைக்கு குரேஷியோட நீங்க சமைங்க. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சமையல் பண்ணலாம். என்னாச்சு? ஆர் யூ ஃபீலிங் ஹாப்பி சார்? ஆமா, இவர் என்ன சார் இது ஆண்கள்னா வெறுப்பா இருக்காரு, பெண்கள்னா பொறுப்பா இருக்காரு. ஒய் இவர் இப்படி இருக்காரு சார்? அதாவது பெண்கள் கூட சேர்ந்தா ஃபன் தான் பண்ண முடியும், பட் பாய்ஸ் கோமலியா வந்தா தான் உங்களால வின் பண்ண முடியும். முதல்ல ஒரு இடத்துல பாருங்க நல்லா பாய்ஸ் சப்போர்ட் இல்லடா, பண்ணுங்க. இது கார்த்திக் சார் கெட்டப்னு சொல்லி தான் கொடுத்தாங்களா? யா ஆனா கௌதம் கார்த்திக் தானே இது. அதான் கேட்க வந்தேன் நானு. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எங்க எல்லா குக்கும் எல்லாம் நல்ல தயாராயிட்டீங்களா? சார் நீங்க எந்த குக்க எதிர்பார்த்து வந்தீங்க உள்ள? சார் நான் வந்து ஜோயாவை தான் எதிர்பார்த்தேன். என்ன சார்? ஏன் சார்? எல்லா குக்காலையுமே தயிர் சாதம் பண்ண முடியும், லெமன் சாதம் பண்ண முடியும், எல்லா வெரைட்டி சாதம் பண்ண முடியும், பட் அவளால மட்டும்தான் பிரசாதம் பண்ண முடியும். பிரசாதமா? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அத ஒரு கையில தான் அந்த ஒரு கை மட்டும் தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேல அதை யூஸ் பண்ண முடியாது சார். ஆனா ஒண்ணு, அந்த அக்ஷய் கமலால எனக்கு நிறைய லாஸ் செய்யணும். ஏன் சார்? சார் போன எபிசோட் வந்து அவன் கண்டிப்பா போயிடுவான்னு சொல்லி 5000 ரூபாய் பெட்டு கட்டினேன். ஆனா 3000 ரூபாய் லாஸ். மீதி எப்படி 2000 ரூபாய்? அதான் சார், நான் எதுக்கும் சேஃப்டிக்கு ஸ்ரீகாந்த் மேல 2000 ரூபாய் கட்டி வச்சிருந்தேன், அது வந்துருச்சு சார்.
அந்த சப்னம் பொண்ணு மட்டும் சார் அந்த பொண்ணு வரல வந்ததுன்னா சார், யூ நோ டோன்ட் எக்ஸ்பெக்ட். இப்ப தாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. சார் அப்படி வந்துச்சுன்னா நான் இந்த பையனை அனுப்பிச்சிடுவேன் சார். வந்தா மாத்திக்கலான்றீங்க அப்ப. யாருக்கு வந்தாலும் நான் எடுத்துக்குவேன் சார். சரிங்க சார். ஓகே விடிவி அண்ணா, உங்க கோமாளியை கூட்டு நீங்க ஒர்க் ஸ்டேஷன் போலாம். ஓகே கம் வில் கோ. மூணாவது டேபிளா? நீங்க எடுக்கலாம். என்னம்மா கிரிவலம் வர்ற மாதிரி வர்ற? ஓ என்ன பச்சைக்கு பச்சை மேட்சிங் பண்ணிடுதியா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. மேஜிக் தப்பா போச்சோ. ஏய் இங்க காமி, அப்படியே எங்களுக்கும் காமி. பூஜா எடுத்திருக்க அந்த கோமாளி வாங்க. என்ன மைதிலியே என்னை நீ காதலியே, என்ன மைதிலியே என்னை நீ காதலியே, தன்னை தரணானே தானே, தன்னை தரணானே தானே. 3 வாட்டி ஷெஃப் ஆஃப் தி வீக் வாங்கி கொடுத்த கோமாளி உங்களுக்கு அமைஞ்சிருக்காரு. எல்லா நேரங்களும் ஒரே மாதிரி இருக்குமா? மாமா தொட்டு பேசாத, நான் பொண்ணுங்களை தொட மாட்டேன். இல்ல பூஜா, இந்த வாட்டியும் அந்த லக் வந்து தொடருதா இல்ல உங்க காம்பினேஷன் அது பிரேக் ஆக போதா அப்படிங்கறத வெயிட் பண்ணுங்க. ஓகே 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 பூஜா அண்ட் சரத் ஒர்க் ஸ்டேஷன் போலாம். அட பொன்னான மனசே பூவான மனசே பையா.